தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, வேலியில போற ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டானான்னு. அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ தமிழ்நாட்டுடைய ஈவேரா வகைராக்களுக்கு பொருந்தும். ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. ஒரே ஒரு தடவை பெரியாரை பத்தி பேசுனதுக்கு பெரியாரை இழிவுபடுத்தும் சீமான்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் போட்ட சுபவீர பாண்டியில தொடங்கி திருமுருகன் காந்தி வகைரா வரைக்கும் தேர் எடுத்து தெருவில் விட்டுருக்காங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்ப சீமான் அறிவிச்சிருக்காரு, பெரியார ஒழிக்காம ஓய மாட்டேன்னு சொல்லி. உண்மையிலே பெரியாரு, டேய் நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன், நான் வாட்டில செவனின்னு தடியை வச்சுட்டு படுத்திருந்தேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இப்ப நான் பேசுறது ட்ரெய்லர் தான், நான் இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள என்னடா அலறீங்க? இது இல்லாம ஈரோடு தேர்தல் களத்துல வேற புழக்க போறேன்னு வேற சொல்லியிருக்காரு. எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஈவேராவுடைய பெண்ணிய சிந்தனைகள், கற்பப்பைய அறுத்து எரி அப்படின்னு ஏன் சொன்னாரு? பெண்களே குழந்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள், கருத்தடைய கருப்பையை நீக்கி விடுங்கள்லாம் பேச ஆரம்பிச்சார். அப்புறம் எல்லாம் உலகம் எப்படி விருத்தியாகும் அப்படின்னு வந்து கேட்பான். விருத்தியான நாசமா போன உனக்கு என்ன போகுது, நீ சுதந்திர பெண்ணாக விடுதலை பெற்ற பெண்ணாக நீ இருக்குன்னா உனக்கு கருப்பை கூடாது. இத சொல்றதுக்கு ஒரு பெரிய தலைவன் வேணுமா? இப்படி சொன்னவனை யாராவது தலைவன் ஏத்துக்கிடுவாங்களா? என்னடா சிரிக்கிற? பாயமுறா பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. பறையரு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து ஜாக்கெட் போடக்கூடாது அவர் ஏன் சொன்னாரு? பறச்சி ரவிக்க துணி அமைஞ்சனாலதான் துணி விலை ஏறி போச்சு அப்படின்னு பெரியார் சொன்னாரா? ஆமா சொன்னார் அப்படின்னு சொல்லி முரசொலியில பதிவாயிருக்கு. நீங்க ஐடியா எல்லாம் நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. பாருங்க, அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டா. யார் அந்த பெரியாரு அப்படின்னு அவர் பிறந்த மண்ணிலே வச்சு புழக்க போறன்னு சொல்லிருக்காரு. தேவையா? ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்களெல்லாம் எரி எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது. நான் சொல்றேன், எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா, உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. ஆனா இந்த பெரியாரிய கும்பல் அண்ணன் சீமான் வீட்டுக்கு பக்கத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரமா நின்னுக்கிட்டு சீமான் வெளியே வா வெளியே வான்னா, நீ 2 கிலோமீட்டருக்கு அங்க நின்று கூட்ட எப்படா கேட்கும்? ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? அங்க ஒரு சலூன் கிடந்திருக்கு, பக்கத்துல ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸை முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க, அம்பானி கடையை. இந்த பக்கம் பார்த்தா சலூன் கடையில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அவன் பூரா திராவிட மைசூர்லாம் வாங்கடா, வந்து வெட்டிட்டு போங்கடான்னு இருக்கான். பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க, அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்ட்டான். என்ன நீ பேசிக்கிறேன்? ஏய், நீ என்ன நீ முற்றுகிடுற? முற்றுகை நீ முற்றுகை சலூன் கடையில் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்றது, ரிலையன்ஸ் ஸ்மார்ட் நின்று ஆர்ப்பாட்டம் பண்றது, காவல்துறை போற ஒரு தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் அந்த வண்டி ஏறி போயிருக்காங்க. வெக்க கெட்டவங்க. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஒருத்தன் சீமான போட்டா வச்சு அடிக்கிறான், இன்னொருத்தன் பெரியார் போட்டா பிடிச்சிருக்கான். யாரு போட்டது தெரியல, உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் டம்மு டம்மு. பெரியார் போட்டாது. எதுக்கு வந்தோம், என்ன நோக்கத்துக்கு வந்தோம், எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அங்க ஒரு 5-6 அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மாக்கள்கிட்ட போய் எதற்காண்டிங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு? போராட்டம். என்ன போராட்டம் இன்னைக்கு? எதுக்கு வந்து சீமான் எடுத்து பேச வந்தோம்? சீமான் என்ன பேசினாரு? பெரியாரை பேசிட்டானா? பெரியாரை என்ன பேசினாரு? பெரியாரை பேசிட்டாருப்பா. பெரியாரை என்னமா பேச? பெரியாரை பத்தி எம்ப கேட்காதப்பா, தெரியாதுப்பா. சீமான் எதற்காண்டி எதிர்க்கிறீங்க? சீமான் தெரியாத, தெரியாம தான் வந்தீங்களா? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? சரி, இவர் யாருன்னு கேட்டா அது அதிகமான, அவர் யாரு கேட்டா அவருக்கு தெரியல. அந்த அம்மாவுக்கே தெரியல, அந்த ஏகத்தை தான் கூட்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான் இங்க லட்சணம். அது யாருன்னு தெரியாது, இதுதான் தெரியும். இவர் யாரு? சீமானு. அப்புறம் நம்ம சுந்தரவள்ளி தலைமையில ஒரு 2-3 பேர் போயிருக்காங்க. பெரியார் வேலையே இல்லாம பொம்பளைங்க எல்லாம் கர்ப்பப்பையை வெட்டி எரிஞ்சிருக்கலாம் சொல்லல. பல்ல பாத்தியா பெருத்து போன அந்த தவளை கொட்டா மாத்திரீங்களா? பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்துல உட்காந்துருக்கும், அந்த மாதிரி இருக்கான். ஏன் கர்ப்பப்பையை வெட்டி எறியணும்? பிள்ளைங்களை பெத்துட்டு அதுக்கு ஆயா வேலை பார்த்துட்டு அதுங்களை வளர்த்துட்டு தன்னுடைய சுயத்தை இழந்து மக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் நீ மட்டும் எதுக்கு பெத்துக்கிட்ட?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஞானசேகரன் வீட்டில் போய் அவங்க முற்றுகையிடல, என்னோட வீட்டை வந்து இவங்க முற்றுகையிட வரானா இது என் மீது உள்ள வன்மம் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றாங்க. இதுக்கு பதில் என்ன சொல்றாங்க? எந்த பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனைன்னு பார்க்கணும். நீங்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை பத்தி உங்களோட கேள்வி என்ன? நடவடிக்கை எடுக்கணுங்க. பெரியாரை அடையாளமா காட்டுற திமுக மௌனமா இருக்கிறது அது பின்னடைவை தான் ஏற்படுத்தும். என்னப்பா நான் ஏத்தது தண்ணி வைங்கப்பா. இங்க 2000 பேர் இருக்கும், இங்க 2000 பேர் இருக்கும். இதை தாண்டி போறது எவ்வளவு நேரம் ஆயிரும்? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க மேலும் மேலும் வந்து அவரை சீண்ட அவர் மேலும் பெரியாரை பத்தி நோண்டுவேன்னு சொல்றாரு. நோண்டுன்னு சொல்ல உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். சீமான் அச்சப்பட்டு வீட்டில இருந்து வெளியில் வரவில்லை. சீமான் அச்சப்பட்டுங்க, சரிங்களா? சரிங்களா? அதனால் நம்ம போராட்டம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. புறமுதிர்த்து ஓட செய்தால் என்ன சொன்னாய்? அச்சோ, இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொல்லுது? பட்டத்தை மாத்தி கொடுங்கடா, நகர மாட்டீங்களா? நான் எதுக்காண்டி வரல? என்னடா வெக்கமா? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகம், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. இல்ல அரெஸ்ட் பண்ண போறாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அரெஸ்ட் பண்ண போறாங்க. என்னடி சொல்ற? ஆமா. எதற்காண்டி வந்திருக்கீங்க? தேம்பாறு ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். தம்பி எதற்காண்டி வந்திருக்கீங்க? கொடி வச்சிருக்கீங்களா? எதற்காண்டி வந்து இங்க வந்திருக்கீங்க? எதற்காண்டி வந்து நீங்க வந்திருக்கீங்க? சும்மா கூட்டத்தில் எந்த கட்சியோட கொடி சொல்லிட்டு போங்க போல. எந்த கட்சியா இருந்தா எந்த கட்சியில இருந்தாங்க? நாங்க டிஎம்கேல வந்து எதற்காண்டி இந்த போராட்டத்துக்கு வந்து வந்திருக்கீங்க? அவர் வந்து கட்சியில் இருந்து அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் ஒன்றுமே செய்யலை. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எதிர்த்து போராடுற தண்ணி பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, பெரியாரை பத்தி அவர் இழிவா பேசிட்டாரு. ஆமா, பெரியாரை பத்தி எல்லாம் என்ன பண்றாரு. பேசினாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன பெரியார் வந்து கட்சியில இருந்து எதுவுமே செய்யல. அவர் வந்து மக்களுக்காக இது கொள்ளல. அவர் வந்து நம்ம விக்கிரத்துக்கெல்லாம் அவரெல்லாம் தூக்கி போட்டாரு, எரிச்சாரு, கொண்டாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சொல்றீங்க காலைல இருந்து பிறகு 2 பிரஸ் மீட் கொடுத்தாரு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? தமிழ் காட்டு மிராண்டி மொழி. அவரே தமிழை எந்த இடத்துல காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு ஒன்று இருக்கு. அவர் எதுக்காக சொல்றாருன்னா, எல்லா ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல வந்து நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள் வந்து அறிவுபூர்வமான விஷயங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது ஊருக்கு அத்தனை சல்லி போய் அங்கே தான் இருக்கிறான். இந்த பாட்டில் திருடினவன், கஞ்சா விற்கிறவன், கட்டைப்பீடி அடிக்கிறவன், ஊரில் வந்து டீ கடையில் வந்து ஏதாவது எச்சு கிளாஸ் கிடைக்குமான்னு யாராவது டீ குடிச்சா எச்சு கிளாஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி குரூப்பு, கட்டைப்பீடி அடிக்கிற குரூப்பு, போய் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்கடா, ஒரு 2 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு 50 பைசா நீங்கள் எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு ஜாமான் வாங்கி கொடுப்பாங்க. ஒன்றுத்துக்கு உதவாதவன் அந்த மாதிரி குரூப்பு பூரா அந்த அண்ணன் சீமான் விட்டு முட்டுருக்க. பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, அந்த கடையில கருப்பி திருட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் கிடக்குது. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.